வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட பியாண்ட் என்லைட்மெண்ட் சொற்பொழிவு தொடர்ல இருந்து 6வது ஆடியோவை எடுத்து ஆழமா அலசி ஆராய போறோம். ஆமா. இந்த ஆடியோ ஒரு சீடர் கேட்கிற ரொம்ப முக்கியமான கேள்வியிலிருந்து தொடங்குது. அதாவது, புத்தரோட போதனைகளுக்கு அவர் காலத்துக்கு பிறகு என்ன ஆச்சு? ஏன் அது சமரசம் செய்யப்பட்டு அதோட உண்மையான வீரியத்தை இழந்தது? அதே நிலைமை உங்களுக்கும் வந்துடக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? இதுதான் அடிப்படை கேள்வி. ஆமா, இது மேலோட்டமா பார்க்க ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு ஓஷோ கொடுக்கிற பதில் மதம், உண்மை, சமரசம், அப்புறம் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட ஆன்மீக அனுபவம்னு பல விஷயங்களை ரொம்ப ஆழமா தொட்டு பேசுது. ஆமா. ஒரு தூய்மையான உண்மை எப்படி காலப்போக்குல நீர்த்து போகுது, சில சித்தாந்தங்கள் எப்படி சமரசம் செஞ்சுக்கிட்டு மட்டும் உயிர் வாழுதுங்கிறத நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். இது வெறும் சரித்திரம் இல்ல, இது ஒரு சித்தாந்தத்தோட உயிர் வாழ்தலுக்கான போராட்டம்னே சொல்லலாம். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இதுக்குள்ள முழுசா இறங்குவோம். புத்தரோட போதனைகள் அது உட்டித இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துல முழுசா காணாம போனதுக்கு ஓஷோ சொல்ற காரணம் உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, அதுதான் இந்த உரையாடலோட மையப்புள்ளி. ஓஷோ என்ன சொல்றார்னா, புத்தரோட நேரடி சீடர்கள் இருக்காங்க இல்லையா, அவரோட நேரடியா ஞானம் பெற்றவங்க. ஆமா. அவங்க உண்மைய எந்த ஒரு சின்ன நிலையிலயும் சமரசம் செஞ்சுக்க தயாரா இல்ல. அவங்க சாகிறதுக்கு கூட தயாரா இருந்தாங்களே தவிர தங்களோட குருவோட வார்த்தைக்கு துரோகம் செய்ய அவங்களுக்கு மனசு வரல. இதோட விளைவு ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அவங்கள பலர் கொல்லப்பட்டாங்க, சிலர் உயிரோட எரிக்கப்பட்டாங்க, இன்னும் சிலரை வலுக்கட்டாயமா இந்து மதத்துக்கு மாத்தினாங்க. என்ன ஒரு கொடுமை! ஆனா இந்த துன்புறுத்தல்ல ஒரு முரண்பாடான ஆசீர்வாதமும் இருந்துச்சுன்னு ஓஷோ சொல்றாரு இல்லையா? இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கரெக்ட். ஒரு விதத்துல இது ஒரு எதிர்பாராத விளைவு. இந்தியாவிலிருந்து தப்பிச்சு போன அந்த சீடர்கள் தான் ஆசியா முழுக்க புத்தரோட போதனைகளை பரப்புனாங்க. ஆனா அவங்க இந்தியாவுல ஒரு மிக கடுமையான பாடத்தை கத்துக்கிட்டாங்க. ஓஷோவோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா, பரிசுத்தமான உண்மைய நீங்க விடாப்பிடியா புடிச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற பரிசு சிலுவையாதான் இருக்கும். உயிர் பிழைக்கிறது தான் முக்கியம்னு அவங்க உணர்ந்தாங்க. அதனால அவங்க சீனா, ஜப்பான், கொரியா, திபெத்னு போன இடங்கள்ல எல்லாம் அங்க இருந்த உள்ளூர் மக்களோட மூட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், கடவுள்கள்னு எல்லாத்துக்கூடவும் சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க. அதாவது புத்தரோட தூய்மையான போதனையோட அந்தந்த பகுதியோட கலாச்சாரத்தையும் கலந்து ஒரு கலவையா மாத்திட்டாங்க. சரியா சொன்னீங்க. இதனால பௌத்தம் அந்த நாடுகள்ல அழிஞ்சு போகாம தப்பி பிழைச்சி காலப்போக்குல ஒரு மரியாதைக்குரிய பெரிய மதமா மாறுச்சு. ஆனா அது புத்தர் போதிச்ச அசல் பௌத்தமா இல்ல. இதுதான் ஓஷோ சுட்டி காட்டுற முதல் சமரசம், உயிர் வாழ்வதற்காக செய்யப்பட்ட சமரசம். சரி, இது வெளிநாடுகள நடந்த கதை. இந்தியாவுல என்ன ஆச்சு? முதல் தலைமுறை சீடர்கள் கொல்லப்பட்ட பிறகு ஞானம் பெற்றவங்களுக்கு பதிலா வெறும் புத்தகங்களை படிச்ச பண்டிதர்கள், அறிஞர்கள்னு ஒரு கூட்டம் பௌத்தத்தை முன்னெடுத்துட்டு போனப்போ அங்கதான் உண்மையான சரிவு தொடங்குச்சுன்னு ஓஷோ சொல்றார். அது எப்படி? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதல் தலைமுறை சீடர்கள் கிட்ட இருந்தது நேரடி அனுபவம். ஆனா அவங்களுக்கு பிறகு வந்த பண்டிதர்கள் கிட்ட இருந்தது வெறும் அறிவு, அதுவும் மத்தவங்க கிட்ட இருந்து கேள்விப்பட்ட அறிவு. அவங்களோட பலவீனமே இதுதான். ஓஷோ இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். ஒவ்வொரு பௌத்த சூத்திரமும் நான் இவ்வாறு கேட்டிருக்கிறேன், அதாவது thus have I heard என்ற வரியோட தான் தொடங்கும். ஆமா ஆமா, கேள்விப்பட்டுட்டேன். அதாவது நான் இத அனுபவிச்சேன்னு அவங்களால சொல்ல முடியல, புத்தர் சொன்னதா நான் கேட்டேன்னு தான் சொல்ல முடிஞ்சது. அதாவது அனுபவத்துக்கும் வெறும் தகவலுக்கும் உள்ள வித்தியாசம். அதேதான். இந்த அனுபவமின்மைதான் அவங்களோட தோல்விக்கு காரணமாச்சு. இந்து மதத்திலிருந்த பல்லாயிரம் வருஷமா தர்க்கம் செஞ்சு பழகின பண்டிதர்களுக்கு முன்னாடி இந்த பௌத்த அறிஞர்களால விவாதங்கள்ல நிக்க முடியல. அவங்க கிட்ட இருந்தது வெறும் கடன் வாங்கின அறிவு. அதனால அவங்க சுலபமா தோற்கடிக்கப்பட்டு மெல்ல மெல்ல இந்து மதத்துக்குள்ளே திரும்ப இழுக்கப்பட்டாங்க. இப்படிதான் பௌத்தம் புட்டின மண்ணிலேயே இல்லாம போச்சு. ஓகே, அப்போ சமரசம் செய்யாத பௌத்தம் இந்தியாவுல அழிஞ்சு போச்சு. சமரசம் செஞ்சுகிட்ட பௌத்தம் வெளிநாடுகள்ல வேற ஒரு வடிவத்துல உயிர் வாழுது. இப்போ சமரசம் செஞ்சுகிட்ட மத்த மதங்களோட நிலைமை என்ன? ஓஷோ இதுக்கு சமண மதத்தை உதாரணமா காட்டுறாரு இல்லையா? ஆமா, சமண மதம் பௌத்தத்தோட சமகால மதம். ஆனா அது இன்னைக்கும் இந்தியாவில இருக்கு. இதுக்கு காரணம் அவங்க செஞ்சுக்கிட்ட ஒரு புத்திசாலித்தனமான சமரசம்னு ஓஷோ சொல்றார். சமணர்களோட அடிப்படை கொள்கை அஹிம்சை. அதனால அவங்களால விவசாயம் செய்ய முடியாது. சரி. ஏன்னா அது தாவரங்களுக்கு எதிரா செய்யப்படுற வன்முறை. அவங்களால ராணுவத்துல சேர முடியாது.
இதனால அவங்க தங்களோட உணவு, உடை, இருப்பிடம்னு எல்லா அத்தியாவசிய தேவைகளுக்கும் ஹிந்துக்களை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இங்கேதான் ஓஷோ ஒரு ஆழமான கருத்தை சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஒரு சித்தாந்தம் எவ்வளோ தூய்மையா இருந்தாலும் அது உயிர் வாழறதுக்கு இன்னொரு சமூகத்தை சார்ந்திருக்கிறப்போ சமரசங்கிறது ஒரு விருப்பமா இல்லாம ஒரு கட்டாயமா மாறிடுது. பிரமாதம். இதுதான் அந்த மூல கருத்து. இந்த சார்பு நிலைதான் எல்லா மதங்களும் ஒண்ணுதான், போற பாதை தான் வேறங்கிற ஒரு சமரச கொள்கையை ஏத்துக்க வச்சது. ஆமா, இந்துக்களோட நீங்க சண்டைக்கு போக முடியாது. ஏன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நீங்க அவங்கள தான் நம்பியிருக்கீங்க. இந்த யதார்த்தம் தான் சமண மதத்தை இந்தியாவுல டிக் வச்சது. இது ஒரு தந்திரமான உயிர் வாழ்தல். சமண மதத்துக்கே இவ்ளோ பெரிய கதைன்னா கிறிஸ்தவ மதத்தை பத்தி ஓஷோ சொல்றது இன்னும் ஒரு படி மேல போகுது. சமரசத்தோட உச்சகட்ட உதாரணமா கிறிஸ்தவத்தை தான் அவர் பார்க்கறாரு. குறிப்பா அந்த போப்பாண்டவரோட இந்தியா பயணம் பத்தின குறிப்பு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு. நிச்சயமா ஓஷோ அந்த விஷயத்த ரொம்ப கூர்மையா பாக்குறாரு. அதாவது வறுமை காரணமா இந்து மதத்துல இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தங்களோட பழைய பழக்க வழக்கங்களை விட முடியல. அவங்க சர்ச்சுக்குள்ள போய் இயேசு சிலைக்கு முன்னாடி ஊதுவத்தி ஏத்துறது, தேங்காய் உடைக்கிறது, ஓம் மந்திரத்தை சொல்றதுன்னு எல்லாத்தையும் தொடர்ந்தாங்க. ஆமா, இது வாட்டிக்கனுக்கு பெரிய தலைவலியா இருந்துச்சு. ஆனா போப் இந்தியாவுக்கு வந்தப்போ அவர் இதை தடுக்க வேணான்னு அனுமதிச்சார். ஓஷோ இத ஒரு தந்திரமான சமரசம்னு சொல்றார். ஆனா சர்ச் தரப்புல இருந்து பார்த்தா இத கலாச்சார உள்வாங்குதல், அதாவது இன்கல்ச்சுரேஷன்னு சொல்லலாமே. ஓஷோ பார்வையில எந்த ஒரு தழுவலுமே உண்மையை காட்டி கொடுக்கிற செயலா? ரொம்ப நல்ல கேள்வி. ஓஷோவோட பார்வையில உண்மைங்கிறது முழுமையானது. அதுல கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஒருத்தர் ஊதுபத்தி ஏத்தினாத்தான் கிறிஸ்தவரா இருப்பார்னா அவரை கிறிஸ்தவரா வச்சுக்கிறதுல அர்த்தம் இல்லைங்கிறத அவர் வாதம். ஓகே. போப் செய்தது உண்மையை நிலைநாட்டுறதுக்காக இல்ல, தங்களோட வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்கிற ஒரு வியாபார தந்திரம். இது மதத்தோட வளர்ச்சிக்கு உதவுமே தவிர உண்மையோட வளர்ச்சிக்கு உதவாது. இந்த சமரச மனப்பான்மைங்கிறது கிறிஸ்தவத்துல இப்போ வந்ததில்ல, அதோட ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இயேசுவோட சீடர் தாமஸ் இந்தியா வந்த கதையை ஓஷோ சொல்றார் இல்லையா? அது இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, அது சமரசத்தோட இன்னொரு பரிமாணம். தாமஸ் இந்தியாவுக்கு வந்து பார்த்தப்போ இந்தியர்களை மதமாற்றம் செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சுகிட்டார். இங்க ஏற்கனவே ஆழமான தத்துவங்களும் மதங்களும் இருக்கு. அதனால அவர் ஒரு புது உத்திய கையாண்டார். அவர் தன்னை ஒரு இந்து துறவி மாதிரியே மாத்திக்கிட்டார். அப்படியா? மொட்டை அடிச்சுக்கிட்டு, காவி உட உடுத்திக்கிட்டு, மரத்தால செஞ்ச பாதுகாப்புகளை போட்டுக்கிட்டு, கையில கமண்டலத்தோட பூணூல் கூட போட்டுக்கிட்டார். சமஸ்கிருதமும் கத்துக்கிட்டார். அடேங்கப்பா, இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்கு. ஓஷோ அதனே சொல்றார். இது ஒரு உண்மையான மதமாற்றம் இல்ல, இது ஒரு விற்பனை தந்திரம்னு சொல்றார். மக்கள் அவரை ஒரு பிராமண முனிவர்னு நம்பி அவர் பின்னாடி போனாங்க. ஆனா அவர் அவங்களுக்குள்ள விதைச்சது கிறிஸ்தவத்தை. ஓஷோவோட வாதம் என்னன்னா, இந்த மாதிரி சமரச மனப்பான்மை தான் கிறிஸ்தவத்தை உலகத்தோட மிகப்பெரிய மதமா வளர்த்தது. ஆனா அதோட ஆன்மா சமரசம் செய்யப்பட்டு விட்டது. அப்போ இந்த ஒட்டுமொத்த விவாதத்தோட சாராம்சம் என்ன? சமரசம் செஞ்சா உயிர் வாழலாம், ஆனா உண்மையா இழக்க நேரிடும். சமரசம் செய்யலேனா உண்மை தூய்மையா இருக்கும், ஆனா நீங்க அழிக்கப்படலாம். இதுல ஓஷோவோட தேர்வு ரொம்ப தெளிவா இருக்கு. சமரசம் செய்யவே கூடாது. முற்றிலும். சமரசம் செய்யறதுங்கிறதே உண்மையை விட உயிர் வாழறது முக்கியம்னு நினைக்கிறதோட வெளிப்பாடு. அது உண்மைய ஒரு புரட்சியா பார்க்காம ஒரு வியாபாரமா பாக்குது. ஓஷோவுக்கு உண்மைக்காக சிலுவையில அறையப்படுறது ஒரு தோல்வி இல்ல, அது ஒரு தகுதி முத்திரை. தகுதி முத்திரையா? ஆமா, அது நீங்க உண்மையோட எவ்வளவு உறுதியா இருந்தீங்கங்கிறதுக்கான சான்றிதழ். இந்த இடத்துல தான் அவர் இயேசுவுக்கும் சூஃபி ஞானி அல்-ஹிலாஜ் மன்சூருக்கும் இடையில ஒரு சக்தி வாய்ந்த ஒப்பீட்டை செய்றார். இது இந்த உரையாடலோட உச்சக்கட்டம்னே சொல்லலாம். நிச்சயமா, 2 பேருமே உண்மைக்காகத்தான் கொல்லப்பட்டாங்க. ஆனா அவங்க அதை எதிர்கொண்ட விதம் முற்றிலும் வேற. இயேசு சிலுவையில அறையப்பட்டப்போ கடைசி நேரத்துல கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதர்னார். ஆமா. ஓஷோவோட பார்வையின்படி இயேசு ஒரு வெளி அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்த்தார். வானம் பிளக்கும், கடவுள் தோன்றுவார், அவரை சிலுவையிலிருந்து காப்பாத்துவார்னு ஒரு எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருந்துச்சு. அது ஒரு மனித பலவீனத்தோட தருணம். ஆனால் மன்சூர் அவர் அனுபவிச்ச சித்திரவதை இயேசுவை விட பல மடங்கு கொடூரமானது. ஆமா, மன்சூரோட கைகளும் கால்களும் வெட்டப்பட்டு, கண்கள் பிடுங்கப்பட்டு, உடல் துண்டு துண்டா வெட்டப்பட்டப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். சுல்தான் அவரிடம் கேட்டார், ஏன் சிரிக்கிறேன்னு. அவர் என்ன சொன்னார்? அதுக்கு மன்சூர் சொன்னார், நீங்க தண்டிக்கிறது என்னோட உடம்ப, என்ன இல்ல, நான் எந்த உடம்பில்ல.
அது மட்டும் இல்லாம என்னை கொல்லுறதன் மூலமா நீங்க என்னை என் நேசரான கடவுள்கிட்ட இன்னும் சீக்கிரமா அனுப்புறீங்க. இதுக்கு நான் எப்படி சிரிக்காம இருக்க முடியும்னு கேட்டார். வாவ். ஓஷோ சொல்றார், இதுதான் உண்மையான அற்புதம். அது வெளியேந்து வர்றதில்ல, அது ஒருத்தரோட உள்நிலை அனுபவத்தை பொறுத்தது. வாவ். இந்த ஒப்பீடு மொத்த பார்வையும் மாத்துது. அதாவது மதம் சமூகம்னு வெளியில நடந்த நிகழ்வுகளை பத்தி பேசிட்டு இருந்த ஓஷோல் இப்போ மெல்ல ஒருத்தரோட அக உலகத்துக்குள்ள பயணிக்கிறார். இந்த இடத்துல தான் அவரு கனவுக்கும் தரிசனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். இது ஒரு அருமையான மாற்றம். ரொம்ப அழகா இணைத்தீர்கள். ஆமா, வெளி உலக சமரசங்கள் ஏன் நடக்குதுன்னா மக்கள் அக உலக அனுபவத்தோட தொடர்பை இழந்துட்டாங்க. அதனாலதான் எது உண்மையான அனுபவம், எது மனசோட விளையாட்டுன்னு பிரிச்சு பார்க்க வேண்டியது அவசியம். சரி. ஓஷோ சொல்றார், கனவு அதாவது ட்ரீம் அது மனசோட ஒரு ப்ரொஜெக்ஷன். இந்த இடத்துல அவர் அந்த கிரீக்க வார்த்தைய வேண்டுமென்றே பயன்படுத்துறார். புரோபோலேனா உள்ள இருக்கிற ஒன்ன வெளியில வீசி எறியறதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குப்பைகள், நிறைவேறாத ஆசைகள், பகல் முழுக்க இருந்த அழுத்தங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆழ் மனசு ஒரு படம் மாதிரி ராத்திரியில ஓட்டி காட்டுது. அதுக்கு வெளி உலகத்துல எந்த உண்மையும் இல்ல. மிகச்சரியா. அது மனசோட ஒரு வடிகால். ஆனா தரிசனம், விஷன் அப்படி இல்ல. அது மனசோட உருவாக்கம் கிடையாது. நீங்க முழு விழிப்புணர்வோட இருக்கும்போது கண் முன்னாடி நடக்கிற ஒரு புற யதார்த்தம் அது. அது மனசோட சம்பந்தப்பட்டதில்ல, இதயத்தோட சம்பந்தப்பட்டது. அதுக்கு வாழ்க்கையில ஒரு சரிபார்ப்பு இருக்கும். அது உண்மையா பொய்யான்னு நீங்க சோதிச்சு பார்க்க முடியும். இதுக்கு அவள் சொல்ற அந்த கவிஞர் நண்பரோட அனுபவம் ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? பேத்தரேன் உதாரணம். அந்த கவிஞர் ஒரு பேருந்துல பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. அப்போ 60 மைல் தூரத்துல அவரோட அப்பா இறக்கும் தருவாயில இருக்காரு. சரி. அவரால பேச முடியல, ஆனா மனசுக்குள்ள தன்னோட மகனை அவர் பேர் சொல்லி அழைக்கிறாரு. அந்த அழைப்பு 60 மைல் தூரத்துல பேருந்துல போயிட்டு இருந்த மகனுக்கு மட்டும் தெளிவா கேக்குது. இது ஒரு ஆடியோ தரிசனம். ஓ. இது கனவுல்ல, ஏன்னா இதுக்கு ஒரு புற யதார்த்தம் இருக்கு. அவர் வீட்டுக்கு திரும்பி போனப்போ அவர் தந்தை இறந்து போயிருந்தார். மற்றவர்கள் அவர் பேர் சொல்லி அழைத்ததை உறுதிப்படுத்தினார்கள். ஓஷோ சொல்றார், ஒரு சீடருக்கு இந்த மாதிரி தரிசனங்கள் ஏற்பட ஆரம்பிச்சா அவர் ஆன்மீகத்துல அடுத்த கட்டத்துக்கு போக தயாராகிட்டாருன்னு அர்த்தம். சரி, இந்த மாதிரி இதயபூர்வமான அனுபவங்கள் நடக்கும்போது நம்ம பகுத்தறிவு, அதாவது நம்ம மனசு சும்மா இருக்காத, அது உடனே என்ன நடக்குதுங்க, இது எப்படி சாத்தியம்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். இந்த மனசுக்கும் இதயத்துக்கும் இடையிலான போராட்டத்தை எப்படி கையாள்றதுன்னு ஓஷோ சொல்றார். மனசோட இயல்பான வேலையே கட்டுப்படுத்துறதும் கேள்வி கேட்கறதும் தான். அது ஒரு நல்ல கருவி. ஆனா அதை எங்க பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியணும். ஆமா. ஓஷோ சொல்றார், சந்தோஷம், கொண்டாட்டம், அன்பு, தியானம், நீ இதயம் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள்ல மனசு தலையிடவே கூடாது. அந்த நேரத்துல மனச ஓரங்கட்டிட்டு அந்த அனுபவத்தை முழுசா அனுபவிக்க தான் வேணும். அது ஆராயக்கூடாது. துன்பம், பிரச்சனை, சிக்கல்கள் வரும்போதுதான் மனசோட தேவை இருக்கு. ஆனந்தத்தை பகுப்பாய்வு செஞ்சா அது காணாம போயிடும். இது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். சரி, இந்த உரையாடலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். கடைசியா ஒரு சீடர் கேட்கிற கேள்வி இந்த முழு ஆடியோவோட சாராம்சத்தையும் தொடர மாதிரி இருக்கு. நான் உங்க சீடரான பிறகு என் பிரச்சனைகள் குறையறதுக்கு பதிலா அதிகமாயிட்ட மாதிரி தெரியுதே, ஏன்னு கேக்குறாரு. ஆமா, இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது, அதே சமயம் ரொம்ப ஆறுதலானது. அவர் சொல்றார், நான் உன்னோட பிரச்சனைகளை உருவாக்கல, நான் உனக்கு அதிக விழிப்புணர்வு மட்டும்தான் கொடுக்கறேன். அவர் இதுக்கு ஒரு அழகான உருவகத்தை பயன்படுத்துறார். ஒரு வீடு பல வருஷமா இருட்டாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள சிலந்திகள், பூச்சிகள், பாம்புகள், தேள்கள்னு எல்லாம் இருக்கும். ஆனா இருட்டுல அது உங்க கண்ணுக்கு தெரியாது. சரி. நீங்க ஒரு விளக்கு கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள வச்ச உடனே அங்க ஏற்கனவே இருந்த அத்தனை உயிரினங்களும் உங்க கண்ணுக்கு தெரியும். வாவ். அதாவது அந்த விளக்கு அந்த பாம்புகளையோ தேள்களையோ உருவாக்கல, அது அங்க ஏற்கனவே இருந்தத வெளிச்சம் போட்டு காட்டுது. அதேதான். ஓஷோ சொல்றார், நானும் ஒரு விளக்கு மாதிரிதான். உனக்குள்ள ஏற்கனவே இருந்த கோபம், பேராசை, பொறாம எல்லாத்தையும் என்னோட போதனைகள் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. இப்பவா உன்னால அதை பார்க்க முடியுது. இது ஒரு கெட்ட விஷயம் இல்ல. ஒரு பிரச்சனையை நீங்க பார்த்தா தானே அதை தீர்க்க முடியும். அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு தீர்க்கும் போதுதான் உங்களோட புத்திசாலித்தனம் கூர்மையாகுது. அதனால பிரச்சனைகள் அதிகமானது மாதிரி தெரிஞ்சா நீங்க அதிக விழிப்புணர்வோட இருக்கீங்கன்னு அர்த்தம். அது வளர்ச்சியோட அறிகுறி. அருமை. இன்னைக்கு நாம சமரசம் செஞ்சதால மதங்களோட வரலாற்று பாதை எப்படி மாறிச்சுங்கிறதுல இருந்து சமரசமே செய்யாத தூய உண்மையோட விலை என்ன, அப்புறம் கனவு, தரிசனம், விழிப்புணர்வுன்னு
தனிப்பட்ட ஒருத்தரோட அனுபவங்கள் வரைக்கும் ஒரு நீண்ட ஆழமான பயணத்தை இந்த ஒரு ஆடியோ மூலமா செஞ்சிருக்கோம். ஆமா, இந்த உரையாடல் உங்கள ஒரு முக்கியமான சிந்தனைக்குள்ள தள்ளும்னு நான் நம்புறேன். ஓஷோவோட பார்வையில இருந்து பார்த்தா, ஒரு அமைப்பு, அது மதமா இருக்கலாம், அரசியல் கட்சியா இருக்கலாம், இல்ல ஒரு நிறுவனமா இருக்கலாம், அது ரொம்ப பெருசாவும் பரவலாவும் இருக்குன்னா, அது அதோட மூல உண்மைய எங்கேயோ ஒரு இடத்துல நிச்சயம் சமரசம் செஞ்சிருக்கணும்னு அர்த்தம் கொள்ளலாமா? நல்ல கேள்வி. அப்படியானா இன்னைக்கு நாம பாக்குற எல்லா பெரிய ஒழுங்கமைக்கப்பட்ட மதங்களோட தன்மைய பத்தி இந்த வாதம் என்ன சொல்லுது? இத நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி.